இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், விழித்திருக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1 நிருபம் அதிகாரம் 5 வசனம் 6. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். கண்மானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மத்த எல்லாரும் தூங்குற மாதிரி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தூங்கக்கூடாது, விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு தெளிவாக இருக்கிறார். நாம் இந்த நாட்களில் விழித்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இந்த இடத்துல திருடனை குறித்து எழுதியிருக்கு. அது முதல்ல இருந்து வாசித்தா தெரியும். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம வீடுகள்ல எப்போ களவு போகும் தெரியுமா? ஒண்ணு நம்ம வீட்டுல இல்லாத போது, அல்லனா ஒரு 2 to 4 o'clock நைட்டு. ஏன் அப்படின்னா, அதாவது நல்ல விழிப்போட இருக்கவங்க கூட அசந்து போய் தூங்குற நேரம் அந்த 2 மணில இருந்து 4 மணி நேரம். சோ எப்போ நாம கண் அசந்து தூங்குகிறோமோ அப்போ திருடன் திருடிட்டு போயிடுவான். நமக்கு பெரிய லாஸ் தான். என கண்மானவர்களே, இதைத்தான் இந்த பவுல் அப்போஸ்தலன் இந்த சபைக்கு எழுதும் போது தெளிவாக எழுதுகிறார். முதலாவது சொல்றார், கர்த்தருடைய வருகையை குறித்து அவர் திருடனை போல வருவார் அப்படின்னு. ஆகவே அவர் வந்துட்டு போனது நமக்கு தெரியணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் தூங்காமல் விழிப்போடு இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 10 கன்னியர்களை குறித்த அந்த ஓமையை தெரியும். தூங்குன 5 பேருக்கும் என்ன நடந்தது? அவங்க விழிப்போட இல்ல. அவங்க 10 பேர் தூங்குனாங்க. ஆனால் மற்றவர்கள் தெளிவோடு இருந்த 5 பேரும் கையில எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டா வந்திருந்தாங்க. ஆனா இந்த தெளிவில்லாத 5 பேரு அவங்க கூட சேர்ந்து தூங்குனாங்க. ஆனால் மணவாளனோடு நுழைய முடியாமல் போய்விட்டது. என கண்மானவர்களே, நம்ம எப்போ நித்திரை பண்றோமோ, எப்போ அசருகிறோமோ அப்போ சத்துருவானவன் களையை விதைத்து விடுவான். அதுக்கு அப்புறம் மணவாளன் வர்றப்போ, இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட நாம் அவரை வரவேற்க ஆயத்தம் இல்லாதவர்களை போல மாறிவிடுவோம். அதனால்தான் இங்க தெளிவா இருக்கிறார். மற்றவங்க உலகத்துல இருக்கிறவங்க தூங்குறாங்க, அவங்க ஜாலியா இருக்காங்களே, இவங்க ஒரு இடத்துக்கு போறாங்களே, இவங்க இந்த காரியத்தெல்லாம் செய்யறாங்களே, நம்மளும் செய்யலாமான்னு கேட்டா கிடையாது. நம்முடைய ஒரே குறிக்கோள் பரலோகம். நம்முடைய ஒரே வேண்டுதல் தேவனை நம்ம வரவேற்கணும். என கண்மானவர்களே, நாம் எப்போது விழித்திருக்கிறோமோ, விழிப்போடு இருக்கிறோமோ அப்போது மாத்திரமே தெளிவுள்ளவர்களாய் அவரோடு கூட நாம அந்த பந்தியில பங்கு பெற முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எல்லா நேரத்திலும் தகப்பனே விழிப்போடு இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சத்ருவானவன் எங்களுக்கு கனநித்திரையின் ஆவியை, சில நேரத்துல சில சோர்வுகளை எங்கள் இருதயத்துல வைக்கலாம். ஆனாலும் தகப்பனே, எங்களை பலப்படுத்துகிற ஆவியின் பலத்தினாலே நாங்கள் நித்திரையிலிருந்து எழுந்து விழிப்போடு தெளிவுள்ளவர்களாய் இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.